சுவையொளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு வேதத்தினுடைய கருத்துக்களை அவரவர்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி கர்மயோகா, ராஜயோகா, ஞான யோகா, பக்தி யோகா, இப்படி அவருக்கு எப்படி புரியுமோ அந்த விதங்களில் அதை அழகாக சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தார். ஒரு சமயம் சிஷ்யர்கள்ட்ட அவர் பேசும் பொழுது சில விஷயங்களை அவர்கள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது என்ன அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் இந்த உடல், மனம், இந்திரியங்களின் பின்னால் போகக்கூடாது. சென்ஸ் ப்ளஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ஒரு நாளும் அவர்கள் நாடக்கூடாது. ஏனென்று சொன்னால், யாருக்கு அந்த சென்ஸ் ப்ளஷர்ஸில் இன்பம் இருக்கிறது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் விலங்கு மனிதனாகத்தான் இருக்கிறார்கள். கொஞ்சம் கூட அவர்களுக்கு மனிதன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கூட கொடுக்க முடியாது. விலங்குக்கு தான் தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது உடனடியாக செய்யணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் மனிதன் அப்படி இல்லை. எந்த ஒரு ஆசை ஏற்பட்டாலும் அந்த ஆசையை அலசி ஆராய்ந்து அவசியம் தேவைதானா அப்படின்னு நினச்சி அதை பூர்த்தி செய்து கொள்ளத்தான் வேண்டுமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கான ஒரு அறிவை பகவான் கொடுத்துருக்கார். அதை மனிதர்கள் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு அவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லி கொண்டு இருந்தார். அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்கிறார், ஆன்மீகத்தில் ஒருவர் உயர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி இதனால் கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்கிறதே, அது மிக 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 தாழ்ந்த இன்பமாகத்தான் இருக்கும். ஒரு நாளும் அது உயர்ந்த இன்பமாக இருக்கவே முடியாது அப்படின்னு அவருடைய சிஷ்யர்களுக்கு அவர் சொல்லி கொண்டிருந்தார். வள்ளுவரும் இதையே தான் சொல்கிறார். யாரால இந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற இந்த 5 வகையான சென்ஸ் ப்ளஷர்ஸ் இருக்கு இல்லையா, இதை யாரால கட்டுப்படுத்த முடியறதோ அவர்களுக்குத்தான் இந்த உலகம் வசப்படும். எப்படி சுவாமிஜி இந்த உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு துறவியாக இருக்கிறார் அப்படின்னா அவர் இதையெல்லாம் கட்டுப்படுத்தினதுனால தான் இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.